நல்லா வடச்சட்டியில் கொத்தமல்லி தொக்க பெரட்டல் போட்டாச்சு பிரியா. டேஸ்ட் மட்டும் பார்க்குறியா எப்படி இருக்குன்னு சொல்றியா? சரிங்க அத்தை. செம்ம டேஸ்டா இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்குதாங்க. சார் தொக்கு தான் நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? சரிங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிருச்சு. தனியாக நுணுக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், 1 கட்டி பூண்டு, கொத்தமல்லி தழை, அளவான உப்பு, அளவான புளி, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள். மிக்சியில் நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அத்தை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அவ்வளோதான் தொக்கு ரெடிங்களா? இல்லை பிரியா, அது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு வதக்கினா தான் தொக்கு ரெடி. சரிங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், நுணுக்கின கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம். அரைச்சி விழுதுகளை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பெரட்டல் கொடுக்கலாங்க. அத்தை கொத்தமல்லி மனமா இருக்குங்க, பார்க்கவே டெம்ட் ஆகுதுங்க. அப்படியே பிரியா, அது தோசை சாப்பாடு எல்லாத்துலேயுமே இது வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க. எண்ணெய் நல்லா திரண்டு வருது. கொத்தமல்லி தொக்கு ரெடி. சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடிங்க. சுட சுட சாத்துலிங்க கொஞ்சம் அப்படியே அள்ளி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2வது, இந்த வடச்சட்டி நம்ம சும்மா விடலாங்களா? கொஞ்சம் சாதம் தள்ளி போட்டு பெரட்டல் போட்டுடலாங்களா? நல்லா வடச்சட்டியில் கொத்தமல்லி தொக்க பெரட்டல் போட்டாச்சு பிரியா. டேஸ்ட் மட்டும் பார்க்குறியா எப்படி இருக்குன்னு சொல்றியா? சரிங்க. அத்தை செம்ம டேஸ்டா இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்குதாங்க. நீங்களும் இப்படி பெரட்டல் போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.